இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை வேறு வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் டெக்னிக்கல் கேட்டகரிஸ்க்கான வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணது 4th அக்டோபர். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் ஓப்பன் ஆனது 21st அக்டோபர். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆக போகிறது 20th 11/2025 11:59 ஹவர்ஸ்க்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து 22nd நவம்பர். அதே மாதிரி நீங்கள் கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். அது எப்போலேருந்துன்னா 23rd நவம்பர்லேருந்து 2nd டிசம்பர் வரைக்கும் ஓப்பன் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் மாடிஃபிகேஷன் இல்லை கரெக்ஷன் ஏதாவது பண்ணிக்கலாம். ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ்க்காக விண்டோஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அது எப்போ அப்படின்னா 3rd டிசம்பர்லேருந்து 7th டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு மொத்தம் எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பனாக இருக்கும். அவங்க அந்த சமயத்தில் அப்ளிகேஷன் ப்ராசஸோ இல்லை மாடிஃபிகேஷனோ இல்லை சர்டிஃபிகேட்ஸ் எதாவது அப்லோட் பண்ணுறதோ எது வேணால் பண்ணிக்கலாம். இதை தவிர என்ன மாதிரியான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டண்ட். இது மொத்தமாக வந்து மொத்தம் 6 வேகன்சி. இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தனியாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஜ் அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே பொதுவாக 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 5810 வேகன்சி வந்து ஓப்பனாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏஜ், குவாலிஃபிகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே அவங்க கேட்ட மாதிரி இருக்கா அப்படின்றத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். யாராவது இப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிராஜுவேஷனுக்கு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண வேணான்றதை சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸு அந்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் எந்த விதத்துலேயும் ரிஜெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவான ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இயர்ஸ் தான். இதில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். SC/ST கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸும், OBC நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபஸ்ட்டு கேட்டகரி அன்ரிசர்வ்டு EWS, இவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனில் OBC NCLக்கு 6 இயர்ஸ், SC/STக்கு 8 இயர்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி வந்து PWBD கேண்டிடேட்க்கும் 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. PWBD அன்ரிசர்வ்டு EWSக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. PWBD OBC NCLக்கு 13 வருஷம், PWBD SC/STக்கு 15 வருஷம். இப்போ ரயில்வேல C&D குரூப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்காக இந்த அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அன்ரிசர்வ்ட் EWSக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. OBC NCLக்கு 43 இயர்ஸ், SC/STக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு மேலே உமன் கேண்டிடேட்டாக இருந்தாலோ இல்லை விடோயர் இல்லை டைவர்ஸ்டு ஜுடிஷியலி செப்பரேட்டடாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கான ஏஜ் லிமிட் தனியாக சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு, விடோயர்ஸ்க்கு, டைவர்ஸ்டு உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் EWSக்கு 35 இயர்ஸும், OBC NCLக்கு 38 இயர்ஸும், SC/STக்கு 40 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இவ்வளோ தான். இதை தவிர எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது பொதுவாக வந்து 500 rupees ஃபீஸு. இதுலேயே SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன், PWBD ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் இந்த குரூப்பை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களோட ஃபீஸ் 250 ரூபா தான். இதில் வந்து இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் 250 ரூபா கட்டுற கேட்டகரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அது ரீஃபண்ட் ஆகும். இதே வந்து 500 rupees யாரெல்லாம் கட்டியிருக்கீங்களோ அவங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாதவங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகாது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் ஆகாது, என்ன மாதிரியான ஸ்டேஜஸில் இல்லை க்ரைட்டீரியாவில் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து
சாரி நேம் ஆஃப் த பேங்க்கு, அதே மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் ஃபெயில் ஆகிடும். அதே மாதிரி அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கலாம். பேரில் சர்டிஃபிகேட்டில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும், நீங்கள் டைப் பண்ணதில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். ஏஜ் மிஸ்மேட்ச் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ரீஃபண்ட் ஆகாது. ஸோ ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்டேஜஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்தால் ரீஃபண்ட் கிடைக்காது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ரயில்வேலே C&D குரூப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கரெக்டான என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, முக்கியமாக ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் மேனேஜர் இவங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு 3rd டெஸ்ட்டாக ஒன்று இருக்குது. அதே மாதிரி டைப்பிஸ்ட் வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஸோ இத்தனை ஸ்டேஜஸ் கடந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். இதில் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ்க்கான எக்ஸாம் இது. சாரி, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 40 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஷினும், டோட்டலாக 100 கொஷின் வரப்போது. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் ராங் ஆன்சர் எழுதுனா உங்களோட ரைட் ஆன்சர்லேருந்து 1/3 ஆஃப் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ்க்கான எக்ஸாம். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸ் 35 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 கொஷினும், மொத்தம் 120 கொஷின் இருக்குது. இதுலேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது 3rd ஸ்டேஜாக வரும். இது யாருக்கு அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டண்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் 3ஆவதாக ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இது இல்லாமல் டைப்பிஸ்ட் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து 3rd ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே உண்டு. அதே மாதிரி எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் மினிமம் வந்து நீங்கள் 42 மார்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 42 மார்க் எடுத்தாலும் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் போக முடியும். ஸோ ரொம்ப மினிமமாக 42 மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது என்ன கேட்டகரியாக இருந்தாலும் இதுதான் கண்டிஷன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமும் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமும் எந்த மாதிரியான போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிருந்தாலும் காமன் டு ஆல். ஆனால் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. யாருக்குன்னா சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டுக்கும், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அது வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும். இது 3rd ஸ்டேஜில் வரும். இதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரும். அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராலஸ் இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைப்பிஸ்ட் வேகன்சிக்கு மாத்திரம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து அதாவது டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் பார் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டும், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும். மற்றபடி மீதி எல்லாமே ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த 5810 வேகன்சியும் ஆல் ஓவர் இந்தியா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ்மதாபாத்துக்கு மொத்தமாக 79 வேகன்சி தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஜ்மீருக்கு 345 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் ஏரியா, அதாவது கர்நாடகா ஏரியாவில் 241 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. போபாலில் 382 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. புவனேஸ்வருக்கு 231 வேகன்சி, பிலாஸ்பூருக்கு 864 வேகன்சி. அதே மாதிரி சண்டிகருக்கு 199 வேகன்சி, சென்னைக்கு 187 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 விதமான போஸ்டிங்கில் 5 போஸ்டிங் மாத்திரம்தான் ஓப்பனாக இருக்குது. என்னென்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கம் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. இவ்வளோ தான் வந்து அலாட் ஆயிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். கோரக்பூருக்கு 111, கவுஹாத்திக்கு 56, ஸ்ரீநகருக்கு 32, கொல்கட்டாவுக்கு 685,
மால்டாவுக்கு 522, மும்பைக்கு 596 வேகன்சிஸ், முர்சாப்பூருக்கு 21 வேகன்சிஸ், பாட்னாவுக்கு 23 வேகன்சிஸ், பிரயாக்ராஜுக்கு 110 வேகன்சிஸ், ராஞ்சிக்கு 651 வேகன்சிஸ், செகந்திராபாத்துக்கு 396 வேகன்சி, சிலிகுரிக்கு 21 வேகன்சி, ட்ரிவாண்ட்ரத்துக்கு 58 வேகன்சி, மொத்தமாக 5810 வேகன்சிஸ் இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அது மாதிரி வெப்சைட்ஸ் அப்படின்னும் போது இங்கே எல்லா வெப்சைட்ஸுமே நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ சென்னை அப்படின்னும் போது www.rrbchennai.gov.in இதுதான் வெப்சைட்டாக இருக்க போகுது. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் வேணால் நீங்கள் அந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நேராக நோட்டிஃபிகேஷனுக்கே போயிடும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.